வெல்கம் பேக் டு காஞ்சி டிவைன் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிள் சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் துவரம்பருப்பை நல்லா கழுவி போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அதோட 2 வெங்காயம், 2 தக்காளி டைரெக்டாக போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்குங்க. ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணி அது நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை எல்லாத்தையும் ஆட் பண்ணி கறிவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ குக்கரில் வேக வைத்திருந்த துவரம்பருப்பு நல்லா மசிச்சுக்குங்க. அதில் தேவையான மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இங்கே பாத்திரத்தில் இருக்கிற காய்கறிகள் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அந்த பருப்பு மிக்ஸை அதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு நல்ல ஸ்மெல் வரும். காய்கறிகள் முழுசாக வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதித்ததும் அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா காஞ்சி டிவைன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஈஸி ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.